Welcome everyone. 11th standard, subject commerce, unit 2, chapter 6, topic advantages of joint stock companies. So advantages மட்டும் இல்ல disadvantages நம்ம இந்த வீடியோல தான் பார்க்க போறோம். See here students, advantages. A joint stock company has many advantages that are given below. So joint stock company பொறுத்த வரைக்கும் கூட்டு பங்கு நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. அத கீழ ஒவ்வொண்ணா கொடுத்திருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, லார்ஜ் கேபிட்டல். ஸோ ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும்னு சொன்னா பேரளவு மூலதனமாக இருக்கும். லார்ஜ் கேபிட்டல், அதிகப்படியான மூலதனம் போட்டு தான் அந்த கம்பெனியை நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஸோ அதுதான் நான் சொல்கிறோம், இந்த ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி சொல்கிறோம். A company can secure large capital compared to a sole trader and partnership. என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு இந்த கம்பெனி இந்த ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் கேபிட்டல் வந்து என்ன பண்ணுவோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். எதை கம்பேர் பண்ணுறதை விடனா சோல் ட்ரேடர் அண்ட் பார்ட்னர்ஷிப், தனியார் வாணிபத்தையும் பார்ட்னர்ஷிப்பையும் கம்பேர் பண்ணுறம்போது இந்த ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான கேபிட்டல் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். ஸோ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இஸ் நெசசரி ஃபார் கண்டக்டிங் பிஸ்னஸ் ஆன் ஏ லார்ஜ் ஸ்கேல். ஸோ பேரளவில் நம்ம செய்யணும், ஒரு பிஸ்னஸை பெரிய பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அதிகப்படியான லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து கண்டிப்பாக நெசசரியாக இருக்கும், தேவைப்படும். தென் ஃபார் எக்ஸாம்பிள், ரிலையன்ஸ் ஹேஸ் இன்வெஸ்டட் மோர் தேன் 25,000 crores in its telecom venture. டெலிகாம் வெஞ்சரில், டெலிகம்யூனிகேஷன் வெஞ்சரில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, 25,000 crores மேலே என்ன பண்ணியிருக்கிறாங்க, 25,000 கோடி என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த ரிலையன்ஸ் கம்பெனி வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதற்கும் மேலே, ஸோ 25,000 கோடிக்கு மேலே என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த டெலிகாம் வெஞ்சரில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எதுக்கு பார்க்குறோன்னா, இந்த லார்ஜ் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் என்னது, இந்த ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனியுடைய முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். அதே மாதிரி இது ஒரு அட்வான்டேஜஸ். ஸோ இந்த லார்ஜ் கேபிட்டலுங்கிற போது பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், அதே மாதிரி பெரிய அளவில் நம்ம ஏர்னிங்ஸும் நிறைய நம்ம இன்கமும் ஏர்ன் பண்ண முடியும், சரியா, ப்ராஃபிட் நம்ம கெயின் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ ரைசிங் சச் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் வுட் பி அட்டர் இம்பாசிபிள் இன் எ சோல் ட்ரேட்ஷிப் ஆர் பார்ட்னர்ஷிப். ஸோ இந்த மாதிரி அதிகப்படியான கேபிட்டல் வந்து நம்ம வந்து எங்கெல்லாம் வந்து நம்ம பெற முடியாதுன்னா, இந்த மாதிரியான தனியார் வாணிபத்திலேயோ அல்லது பார்ட்னர்ஷிப்லேயோ கூட்டாண்மையிலோ நம்ம என்ன பண்ண முடியாது, இந்த அளவுக்கு பெரிய அமௌண்ட்டு, ஹியூஜ் அமௌண்ட்டை வந்து நம்ம கேபிட்டலெலாம் அதில் நம்ம ரைஸ் பண்ண முடியாது, சரியா. ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி மூலிமா அதிகப்படியான நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ், 200 மெம்பர்ஸ் வரைக்கும் நம்ம இதில் ஜாயின் பண்ண வச்சு அவங்ககிட்டேருந்து கேபிட்டலை நம்ம கெட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைக்கிறோம். ஸோ அதன் மூலிமா அந்த கம்பெனி பேரளவில் நம்ம ரன் பண்ணுறோம், பெரிய அளவில் ரன் பண்ணுறோம், சரியா. அடுத்து பார்த்திங்கன்னா லிமிட்டட் லயபிலிட்டி. ஸோ லிமிட்டட் லயபிலிட்டினா என்னது, வரையறுக்கப்பட்ட பொறுப்பு இருக்குது நமக்கு, சரியா. த லயபிலிட்டி ஆஃப் ஏ ஷேர் ஹோல்டர் இஸ் லிமிட்டட். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஷேர் ஹோல்டர்ஸுக்கும் அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த லயபிலிட்டி, பொறுப்பு இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப குறைவானது தான், சரியா. இந்த கேஸ் ஆஃப் கம்பெனி லிமிட்டட் பை கேரண்டி. ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி என்ன சொல்கிறது, இந்த சோல் ட்ரேடர்ஷிப்பில் தனியார் வாணிபத்தில் பார்த்தோம்னா அவர் தான் எல்லாத்துக்குமே பொறுப்பாவார், ஒரே ஆள் தான், அவர் தான் என்ன பண்ணுவார், அதில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அதில் வரக்கூடிய லாபமாக இருந்தாலும் சரி, நட்டமாக இருந்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் என்னவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே அவர் மட்டுமே தான் பொறுப்பாவார், இல்லையா. ஸோ பார்ட்னர்ஷிப் பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய ஒரு சில மெம்பர்ஸ் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, அதில் பொறுப்பாவாங்க. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் லிமிட்டட் லயபிலிட்டி தான், அவங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு குறைவான பொறுப்புகள் தான் இருக்குது. பை கேரண்டி ஹிஸ் லயபிலிட்டி இஸ் restricted to the amount that he has guaranteed to contribute in the event of winding up of the company. என்ன பண்ணுறாங்க, இதில் இருக்கக்கூடிய லயபிலிட்டிஸ்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ இதில் இருக்கக்கூடிய பேலன்சிங் அமௌண்ட், அன்கால்டு மணியை மட்டும்தான் என்ன பண்ணணும், நீங்கள் வைண்டிங் அப் பண்ணும்போது கொடுக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ். ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ்னால் என்னது, பங்குகள் மாற்றம். ஸோ பங்குகள் மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ செகண்ட் அட்வான்டேஜ் என்ன, நமக்கு ரொம்ப ரொம்ப நன்மையாக இருக்கக்கூடியது இந்த ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனியில் வந்து ரொம்ப நமக்கு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோன்னா லிமிட்டட் லயபிலிட்டி, நமக்கு ரொம்ப ரொம்ப குறைவான நமக்கு பொறுப்பு தான் இருக்குங்கிறது நமக்கு ஒரு அட்வான்டேஜ், புரியுதா. ஸோ அதே மாதிரி லார்ஜ் கேபிட்டல் வந்து ஈஸியாக கிடைக்குது நமக்கு, அது ஒரு அட்வான்டேஜ். அதே மாதிரி அடுத்த அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ். ஈஸியாக என்ன பண்ண முடியும், ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய ஷேர்ஸை மற்றவங்கக்கிட்ட மாற்ற முடியும், அது ஒரு நமக்கு அட்வான்டேஜ், இல்லையா. ஸோ டிரான்சாக்ஷன் ஆஃப் ஷேர்ஸ்
பிட்வீன் டூ இண்டிவிஜுவல்ஸ் இஸ் ஈஸி. ரெண்டு பேருக்கு இடையில வந்து நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணோம் ஷேர்ஸ் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக நம்ம டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். ஸோ தேர் இஸ் லிக்விடிட்டி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். என்ன பண்ணுறோம், ஈஸியாக நம்ம லிக்விடிட்டி பண்ணுறோம், பணமாக்க முடியும். இதில் இந்த மாதிரி ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனிஸில் நம்ம ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஈஸியாக அந்த ஷேர்ஸை சேல்ஸ் பண்ணி நம்ம பணமாக்க முடியும். எனி ஷேர் ஹோல்டர்ஸ் கேன் ஈஸிலி கன்வெர்ட் ஹிஸ் ஷேர்ஸ் இன்டு மணி பை செல்லிங் ஹிஸ் ஷேர்ஸ். என்ன பண்ணுறாங்க, அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஷேர் ஹோல்டர்ஸுமே ஈஸியாக என்ன பண்ணுறாங்க, அதை கேஷ் இன்ட்டு ஷேர்ஸாவோ ஷேர்ஸ் இன்ட்டு மணியாவோ, ஸோ பங்குகள்லேருந்து பணமாவோ பணத்திலிருந்து ஷேர்ஸாவோ என்ன பண்ணுறாங்க, ஈஸியாக அதை ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி பண்ண முடியும். அதான் என்ன சொல்கிறாங்க, இன்னொன்று அட்வான்டேஜாக சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்சுவல் சஜஷன். ஸோ பெர்ஃபெக்சுவல் சஜஷன் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னது, நீடித்த வாழ்வு, அது ஒரு அட்வான்டேஜ். ஸோ இப்போ பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் அல்லது சோல் ட்ரேடிங் பிஸ்னஸில் இந்த மாதிரியான பிஸ்னஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, ஈஸியாக அந்த பிஸ்னஸை வந்து குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே கலைச்சிட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த மாதிரியான ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனிஸ்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, குவிக்காக அந்த கம்பெனியை வந்து டிசொல்யூஷன் பண்ண மாட்டாங்க, வைண்டிங் அப் பண்ண மாட்டாங்க. ஸோ அ கம்பெனி ஹேஸ் பெர்ஃபெக்சுவல் ஆர் கண்டினியூஸ் எக்ஸிஸ்டன்ஸ். என்ன பண்ணுவாங்க, நீடித்த நிலையான வாழ்வு கொண்டது எது, இந்த ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி. ஸோ மெம்பர்ஸ் மே கோ ஆர் நியூ மெம்பர்ஸ் மே கம். ஸோ ஒரு மெம்பர் அதுலேருந்து ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து வெளியில் போனாருன்னா இன்னொரு புதிய மெம்பர் வந்து அதுலேருந்து வந்துடுவார். சரியா, ஏன்னா அந்த மெம்பர் வச்சுருக்கக்கூடிய அந்த ஷேர்ஸ் வந்து இன்னொரு மெம்பர்கிட்ட என்ன பண்ணுவார், சேல்ஸ் பண்ணுவார். அதன் மூலியமாக இந்த மெம்பர் போயிடுவார், இன்னொரு நியூ மெம்பர் அந்த ஷேர்ஸை வாங்கினார் இல்லையா, அந்த மெம்பர் நியூவாக அந்த கம்பெனிக்குள்ளே என்ட்ரு ஆகிடுவார். இப்படி தான் நடக்குது இந்த கம்பெனி. ஸோ இந்த நிறுவனத்தை ஈஸியாக கலைச்சிட்றதுங்கிறது முடியாத காரியம். மே கம் இன் பட் த கம்பெனி கண்டினியூஸ் டு எக்ஸிஸ்ட். அதனால தான் என்ன பண்ணுறது, இந்த கம்பெனி வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. திஸ் என்ஷூர்ஸ் கண்டினியூட்டி இன் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் த கம்பெனி கேன் அண்டர்டேக் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி கண்டினியூவாக அந்த கம்பெனி வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால, செயல்பட்டுகிட்டே இருக்கிறதுனால லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை என்ன பண்ணுறாங்க, இவங்க இந்த கம்பெனி அண்டர்டேக் பண்ணுறாங்க, எடுத்துக்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் ஆஃப் சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட். என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து சேமிப்பு பழக்கம் மற்றும் மூலதன செய்யக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஸோ ஒரு அமௌண்ட்டை வந்து சேமிக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஹேபிட்டை வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி வந்து உருவாக்குறாங்க. ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி சிஸ்டம் என்கரேஜஸ் பீப்புள் டு சேவ். என்ன பண்ணுறாங்க, ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி வந்து எதை என்கரேஜ் பண்ணுது, மக்களை சேவ் பண்ண வைக்கணும், பணத்தை சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஈவன் ஸ்மால் அமௌண்ட் கேன் பி யூஸ்ட் ஃபார் த பர்ச்சேஸ் ஆஃப் ஷேர்ஸ். குறைவான முதல் இருந்தால் கூட போதும், அமௌண்ட் இருந்தால் போதும், இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஷேர்ஸை வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டியை கொடுக்குறாங்க. அ பர்சன் கேன் பை ஈவன் ஒன் ஷேர் ஆஃப் அ கம்பெனி. அந்த கம்பெனிலேருந்து ஒரு ஷேரை கூட என்ன பண்ண முடியும், அந்த ஒவ்வொரு பர்சனும் வாங்க முடியும். ஸோ இப்போ குறைவான ஒரு அமௌண்ட் இருந்தால் கூட அந்த கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், அதன் மூலிமா நம்ம பணத்தை சேமிக்க முடியும். புரியுதா? ஸோ ரிஸ்க் பியரிங் கெப்பாசிட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் பியரிங்னா என்னது, இடர் ஏற்கக்கூடிய தன்மை. ஸோ இடர்னா என்னது, அதில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள். ஸோ இது எல்லாத்தையும் ஏற்கக்கூடிய தன்மை தான் சொல்கிறோம் ரிஸ்க் பியரிங் கெப்பாசிட்டி. A loss of the company is distributed over a large number of shareholders. என்ன பண்ணுறோம், இதில் வந்து ஏதாவது லாஸ் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் a company is distributed over a large number of shareholders. இதில் வந்து நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அப்படி ஏதாவது லாஸ் ஏற்பட்டுட்டா கூட நிறைய பேர் ஷேர் வாங்கியிருப்பாங்க, அதனால எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அந்த லாஸை வந்து ஈடு கட்டுவாங்க, ஏற்றுப்பாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணாது, அந்த ரிஸ்க் வந்து ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணப்படும். அதனால் ரொம்ப பெரிய வந்து நட்டம் வந்து ஏற்படுறதுக்கோ அந்த நட்டத்தை ஏற்றுக்கிறதுக்கோ வாய்ப்பு இல்லை. சரியா? ஸோ ஈச் ஷேர் ஹோல்டர்ஸ் பியர்ஸ் எ வெரி லிட்டில் அமௌண்ட் ஆஃப் லாஸ். இப்போது ஒவ்வொரு ஷேர் ஹோல்டர்ஸுக்கும் பங்குதாரருக்கும் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் லாஸ் ஏற்படும். ஏன்னா நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கிறதுனால ஒரே ஆள் எல்லா நட்டத்தையும் ஏற்றுக்க போகிறதில்ல. அப்போ நிறைய பேர் சேர்ந்து அதில் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறதுனால எல்லாரும் சேர்ந்து அதில் வரக்கூடிய நட்டத்தை நம்ம ஷேர் பண்ணிக்கிறதுனால ரொம்ப பெரிய நட்டம் நமக்கு ஏற்பட போகிறதில்ல. ஹென்ஸ் த கம்பெனி ஃபார்ம் த ஆர்கனைசேஷன் ஹேஸ் ரிஸ்க் பியரிங் கெப்பாசிட்டி. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, இந்த ஆர்கனைசேஷன் வந்து ரிஸ்க் பியரிங் கெப்பாசிட்டி உள்ளதாக இருக்குது, அதாவது இடர் ஏற்கக்கூடிய தன்மையை கொண்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எக்கானமிஸ் ஆஃப் லார்ஜ் ஸ்கேல் ஆப்ரேஷன், அதாவது பேரளவு உற்பத்தியின் பெருநன்மைகள். ஸோ அதிகப்படியான என்ன பண்ணுறாங்க, லார்ஜ் ஸ்கேல் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, அதிகப்படியான உற்பத்தியை செய்கிறாங்க.
ஸோ அதனுடைய நன்மை என்ன பார்க்கலாம். A joint stock company can undertake business on large scale. The joint stock company என்ன பண்ணுறாங்க, பெரிய அளவில் ஒரு பிஸ்னஸை எடுத்து செய்கிறாங்க. As a result, it can derive all the advantages of large scale production. இதனால் நமக்கு என்ன விளைவு ஏற்படுதுன்னா, நமக்கு பேரளவில் உற்பத்தி வந்து நமக்கு நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஹீரோ மோட்டோ கார்பரேஷன் லிமிடெட் 2015ல் வேர்ல்டு லார்ஜஸ்ட் செல்லராக வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க இருந்திருக்கிறாங்க. 2015th இயரில் ஹீரோ மோட்டோ அப்படிங்கிற ஒரு கார்பரேஷன் வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப வேர்ல்டு லார்ஜஸ்ட் உலகத்திலேயே பெரிய விற்பனையாளராக திகழ்ந்துருக்கிறாங்க. டூ வீலர்ஸ் மேனுஃபேக்சர், இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இருசக்கர வாகனங்களை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. மோட்டார் பைக்ஸ் ஆன் லார்ஜ் ஸ்கேல் அண்ட் இஸ் ஏபிள் டு என்ஜாய் காஸ்ட் எஃபிஷியன்சி. ரொம்ப குறைவான விலையில் உற்பத்தி பண்ணி மக்களுக்கு விநியோகம் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் லிமிட்டட் லயபிலிட்டி முதல்ல பார்த்தோம் இல்லையா, லிமிட்டட் லயபிலிட்டினா என்னங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. ஷியாம் இஸ் எ ஷேர் ஹோல்டர் இன் த கம்பெனி. ஸோ ஷியாம் அப்படிங்கிறது அந்த ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனியில் ஒரு ஷேர் ஹோல்டராக இருக்கார், பங்குதாரராக இருக்கார். ஸோ ஹோல்டிங் 500 ஷேர்ஸ். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, 500 ஷேர்ஸ் வந்து அந்த கம்பெனியில் பர்ச்சேஸ் பண்ணுறாரு. 10 ஈச். அந்த ஒவ்வொரு ஷேரினுடைய விலை வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபாய். ஆன் விச் he has already paid 7 per share. ஸோ இப்போ அவர் முன்கூட்டியே என்ன பண்ணுறாரு, ஒரு ஷேரினுடைய விலை 10 ரூபா அப்படிங்கிறபோது அந்த ஒவ்வொரு ஷேருக்கும் 7 ரூபா மெனிக்கு போட்டு என்ன பண்ணுறாரு, அந்த ஷேருடைய வேல்யூவை அவங்களுக்கு செலுத்திடுறாரு. அப்போ 7 ரூபானா எவ்வளோ வரும், ஒரு ஷேர் 10 ரூபா மீன்ஸ் 7 ரூபானா எவ்வளோ வரும், 7 ரூபாங்கிற ஒரு ஷேருடைய விலை வந்து 10 ரூபா, அதில் 7 ரூபா நம்ம கொடுத்துட்டோம். அப்போ 7×5 35, 3500 ரூபா நம்ம என்ன பண்ணியாச்சு, நம்ம அந்த கம்பெனிக்கு நம்ம முதலாக செலுத்திட்டோம். ஸோ 10 ரூபா அந்த ஷேருடைய விலை, நம்ம அந்த ஷேர் 10 ரூபாயில் 7 ரூபா ஒரு ஷேருக்குங்கிற மதிப்பில் நம்ம கொடுத்துட்டோம் 500 ஷேர்ஸுக்கு. அப்போ 500 × 7, சரியா, 500 × 7 ருபீஸ். ஸோ இப்போ நம்ம எவ்வளோ கிடச்சிரும், 3500 ரூபா நமக்கு கிடச்சிரும். சரியா? ஸோ இப்போ 3000. அப்போ மீதம் நம்ம எவ்வளோ கொடுக்கணும், அந்த 10 ரூபா ஷேர்ஸில் 7 ரூபா போக மீதம் 3 ரூபா நம்ம அந்த கம்பெனிக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த ஈவெண்ட் ஆஃப் லாஸஸ் ஆஃப் கம்பெனி ஃபெயிலியர் டு பே டெப்ட்ஸ். இப்போ ஏதாவது ஒரு கடனில் அந்த கம்பெனி வந்து மூழ்கிருச்சு, ஏதோ லாஸ் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த ஷியாம் அப்படிங்கிறவர் 500 ஷேர்ஸ் வாங்கியிருக்காரு 10 ரூபா மெனிக்கு, அதில் 7 ரூபா கொடுத்துட்டார், ஒவ்வொரு ஷேர் மதிப்பில் 3500 ரூபா கொடுத்துட்டார். அப்போ 1500 ரூபா மிச்சம் இருக்குது இல்லையா. ஸோ அப்போ தட் இஸ் அன்பெய்டு அமௌண்ட், அதாவது 3 ரூபா அன்பெய்டு அமௌண்ட்டாக இருக்கு இல்லையா. ஆன் 500 ஷேர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த 500 ஷேர்ஸுக்கு 3 ரூபா மெனிக்கு நம்ம கால்குலேட் பண்ணோன்னா 1500 ரூபா, 1500 ருபீஸ் வந்து நம்ம அந்த ஷேருக்கு அன்கால்டு மணியாக இருக்கும். ஸோ இப்போ அந்த அழைக்கப்படாத அந்த அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணுறோம், நம்ம லாஸ்ட்டில் இந்த மாதிரி லாஸ் ஏற்படும் போது நம்ம அந்த அமௌண்ட்டை கொடுத்து அதை சரி பண்ணுறோம். சரியா? இதுதான் லிமிட்டட் லயபிலிட்டி, ஒரு வரையறுத்த பொறுப்பு இருக்குது நமக்கு. சரியா? அதே மாதிரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ பொருளாதார முன்னேற்றம். ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி சிஸ்டம் ஹேஸ் பீன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ரேபிட் க்ரோத் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ட்ரேட் இன் மெனி கண்ட்ரீஸ். என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி சிஸ்டம் மூலிமா நிறைய வந்து ரேபிட் க்ரோத் ஆகுது, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்ம ட்ரேடிங்கில் வர்றாங்க. ஸோ மெனி கண்ட்ரீஸ்லேருந்து வர்றாங்க. சின்ஸ் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிஸ் ஹேவ் லார்ஜ் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ், தே ஆர் ஏபிள் டு அண்டர்டேக் லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன். ஸோ இவங்க ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான முதலீடு செஞ்சு போட்டு அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் வந்து அதிகப்படியாக இருக்கிறதுனால அவங்களுடைய ப்ரொடக்ஷனும் லார்ஜ் ஸ்கேலில் இருக்கும், அதிகப்படியான ப்ரொடக்ஷனையும் பண்ணுவாங்க. சாட்டிஸ்ஃபை த நீட்ஸ் ஆஃப் மோர் நம்பர் ஆஃப் கன்சியூமர்ஸ், கிரியேட் லார்ஜ் ஸ்கேல் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான நம்ம நிறைய கன்சியூமர்ஸினுடைய வாண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் லார்ஜ் ஸ்கேல் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதிகப்படியான வேலை வந்து என்ன பண்ணுறாங்க, வேலை தன்மை வந்து கொடுக்குறாங்க. நிறைய நம்பர் ஆஃப் பர்சனாலிட்டிஸ்க்கு நிறைய வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. ப்ரொமோட் பேலன்ஸ்டு ரீஜனல் டெவலப்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் எல்லா இடங்கள்லையும் ஒரே மாதிரியான வளர்ச்சியை ஏற்படுத்துகிறாங்க. கான்ட்ரிபியூட் சப்ஸ்டான்ஷியலி டு த கவர்மெண்ட் பை த வே ஆஃப் டேக்ஸஸ். ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து எதன் மூலியமாக வந்து ஏர்ன் பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி டேக்ஸ் மூலியமாக இந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு நிறைய வந்து டேக்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதன் மூலியமாக கவர்மெண்ட்டுக்கும் லாபம் ஏற்படுது. ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜஸ்,
அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள்லாம் என்னென்ன, இந்த ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனிஸில் இருக்கக்கூடிய குறைபாடுகள்லாம் என்னென்னவா இருக்குது. த ஃபாலோயிங் ஆர் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் த கம்பெனி ஃபார்ம் ஆஃப் த ஆர்கனைசேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா காஸ்ட்லி அண்ட் டிஃபிகல்ட் டு ஃபார்ம். ஸோ இப்போ என்ன இருக்குது, இதை அந்த கம்பெனியை வந்து உருவாக்குறது அதிக செலவும் கடுமையான விதிமுறைகளும் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு குறைபாடாக சொல்கிறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் லீகல் ஃபார்மாலிட்டிஸ் மஸ்ட் பி அப்சர்வ்ட் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் த கம்பெனி. ஸோ நிறைய லீகல் ஃபார்மாலிட்டியை பேஸ் பண்ணி தான் இதில் இருக்கக்கூடிய அந்த கம்பெனியை வந்து நம்ம ஃபார்மேஷன் பண்ண முடியும், உருவாக்க முடியும். ஸோ அதனால் நிறைய விஷயங்களை நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டியதாக இருக்குது. டு அப்சர்வ் தீஸ் லீகல் ஃபார்மாலிட்டிஸ் ப்ரொமோட்டர்ஸ் ஹாவ் டு ஸ்பெண்ட் மச் டைம் இன் அண்ட் மணி. ஸோ நிறைய வந்து இதில் இருக்க ப்ரொமோட்டர்ஸ்னால் அந்த கம்பெனியுடைய ஓனர்ஸ் வந்து இதில் வந்து நிறைய வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாகட்டும் அல்லது டைம் ஆகட்டும், நிறைய வந்து இதில் செலவாகும். இது அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய டைமும் நிறைய மணியும் இதில் செலவாகும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்குது இதுக்கு ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறதுல. அடுத்ததாக செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்கோப் ஃபார் டிஸ்ஹானஸ்ட் அண்ட் அன்ஸ்கிரிப்ட்லெஸ் மேனேஜ்மெண்ட். அன்ஸ்கிரிப்ட்லெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேர்மையற்ற ஒரு மேலாண்மை இந்த மாதிரியான ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனிஸில் நிலவரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மேலாண்மை யார் செய்வாங்க, இதில் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் தான் அதில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் பொசிஷனை வகிப்பாங்க. ஸோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, மேனேஜ் பண்ணுவாங்க. அதில் நிறைய வந்து நேர்மையற்ற முறையில் அவங்க மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. The directors manage the company with the help of paid officers if the directors are dishonest. என்ன பண்ணுறாங்க, இதில் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் வந்து டிஸ்ஹானஸ்ட்டாக செயல்படுறதுக்கு, நேர்மையற்ற முறையில் செயல்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தே மேக் பர்சனல் கெயின் அட் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஸோ இப்போ அதில் பர்சனலாக அவங்க நிறைய லாபம் அடைகிறதுக்காக ஏதாவது நிறைய செலவினங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தே மே மிஸ்யூஸ் தர் பவர் அண்ட் பொசிஷன். அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய அந்த டைரக்டர் பொசிஷனில் இருக்கக்கூடிய பவரையும் அவங்களுடைய பொசிஷனையும் என்ன பண்ணுறாங்க, தவறாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்குது இதில் இந்த ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனியில். அடுத்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஆலிக்ரஸி. ஸோ மேனேஜ்மெண்ட் ஆலிக்ரஸி அப்படின்னு சொன்னால் ஒரு சிலருடைய நிர்வாகமாக இருக்குது, ஒரு சிலருடைய கையில் மட்டுமே தான் அந்த நிர்வாகம் இருக்கிறதா சொல்கிறாங்க. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்குது. ஏன்னா அதில் 200 மெம்பர்ஸ்க்கு மேலே இருக்கிறாங்க, ஒரு சிலர் மட்டுமே அந்த மேனேஜ்மெண்ட்டை செய்கிறது அப்படிங்கிறது ஒரு தவறான ஒரு கூற்றாக இருக்குது. a few rich persons may secure control over the affairs of the company. ஒரு சில பணக்கார அந்த பர்சனாலிட்டிஸ் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான கம்பெனிஸை நிர்வகிக்க செய்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் அதிகப்படியான ஷேர்ஸையும் வாங்கியிருப்பாங்க. thus the management of a joint stock company might become oligarchic in character. ஸோ இப்போ என்ன இருக்குது, அதில் வந்து நிறைய வந்து ஒரு சிலர் கையில் மட்டுமே அந்த நிர்வாகம் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ oligarchy means a small group of people having control. ஸோ oligarchy means என்ன சொல்கிறாங்க, ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் தான் என்ன பண்ணுறாங்க, அந்த கம்பெனியுடைய ஃபுல் கண்ட்ரோலையும் அவங்க கையில் வச்சுருக்குறாங்கன்னு அர்த்தம். புரியுதா? இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் ஸ்பெக்குலேஷன் என்ன சொல்லியிருக்கோன்னா ஊக வணிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ a few individuals may corner the shares to gain control over the company. என்ன பண்ணுறாங்க, அதில் இருக்கக்கூடிய அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸே என்ன பண்ணுறாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நிறைய மொத்த ஷேர்ஸையுமே பை பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, மற்ற பேருக்கு என்ன பண்ணுறதில்ல, வாய்ப்புகளை கொடுக்கறதில்ல. ஸோ அதில் ஒரு மெயின் ட்ராபேக்காக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அதில் எல்லாருக்கும் நிறைய பேர் அதில் பயனடைய முடியும். பட் ஒரு சிலரே அதில் வந்து நிறைய ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது லாப நோக்கத்துக்காக இது வந்து ஒரு தரமற்ற செயலாகவும் நியாயமற்ற செயலாகவும் இருக்குது. ஸோ இந்த ஊக வணிகம் செய்கிறதுங்கிறது இதில் நிறைய வந்து இது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்குது. ஓகேவா? தென் லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா விருப்பமின்மை. ஸோ அதில் வந்து என்ன பண்ணுறதுல இந்த விருப்பம் இல்லாமல் நிறைய செயல்பாடுகள் நடக்கிறது. ஸோ த ஆஃபீஸர்ஸ் ஆஃப் த கம்பெனி, அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் வந்து டு நாட் ஹாவ் இன்சென்டிவ் டு ஒர்க் ஹார்ட். ஸோ என்ன பண்ணுறதுல அந்த ஒர்க்கை வந்து எஃபிஷியண்ட்டாக செய்யாமல் விட்டுறாங்க. தே ஆர் நாட் யூஸ்வலி இன்க்ளைன்ட் டு டேக் ரிஸ்க். ஸோ ரிஸ்க் ஏற்கிறதுக்கு அவங்க விரும்புறதில்லை. தே லேக் இனிஷியேட்டிவ். ஸோ நிறைய விதத்தில் வந்து லேக் ஆஃப் கம்யூனிகேஷனாக இருக்கும், லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கிறதுனால ஹார்ட் ஒர்க்கே பண்ணுறதில்ல. அந்த கம்பெனியில் உற்பத்தியும் குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து என்ன இருக்குது, லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னால ஏற்படுது. ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா லேக் ஆஃப் குட் லேபர் ரிலேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனியில் பொறுத்த வரைக்கும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ்னு சொல்லிட்டு பிரித்து தனித்தனியாக இருக்கிறதுனால
அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய பணியாளர்கள், அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ், இவங்களுக்கு இடையில் என்னன்னா ஒரு சரியான ஒரு சுமூகமான உறவு இருக்கிறது இல்லை. ஸோ சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ் பர்சனல் சூப்பர்விஷன் இஸ் பாசிபிள், பட் in the company form of organization there is lack of personal contract between owners and workers. ஸோ இப்போ ஓனர்ஸுக்கும் ஒர்க்கர்ஸுக்கும் நிறைய கான்டாக்ட் வந்து இருக்கிறது இல்லை. ஸோ கான்டாக்ட் மீன்ஸ் என்னது, தொடர்பு. ஸோ இல்லாததுனால அவங்க வந்து என்ன பண்ணுறதில்ல, பர்சனலாக எந்த விதமான அக்கறையும் அந்த எம்ப்ளாயீஸ் வந்து எடுத்துக்கிறது இல்லை. ஸோ as a result there is scope for more industrial disputes in the company form of organization. ஸோ என்ன பண்ணுறது, அதனால் நிறைய வந்து டிஸ்பியூட்ஸ்னால் என்னது, நிறைய வந்து சண்டைகள் தகராறுகள் அந்த கம்பெனியில் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனியில் இந்த மாதிரியான லேக் ஆஃப் குட் லேபர் ரிலேஷன்ஷிப் இல்லாதது ஒரு மெயினான டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்குது. ஸோ ஹை டாக்ஸேஷன். ஸோ ஹை டாக்ஸேஷன் அப்படின்னு சொன்னால் என்னது, அதிக வரி விதிப்பு. ஸோ அதிக வரி விதிப்பு என்ன பண்ணுறாங்க, நமக்கு இந்த ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனியில் கொடுக்குறாங்க. ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனிஸ் ஹாவ் டு பே டேக்ஸ் அட் ஹையர் ரேட்ஸ் கம்பேர்ட் டு அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். இப்போ சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ்லையோ அல்லது பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்லையோ என்ன பண்ணுறதில்ல, இவ்வளோ அதிகப்படியான டேக்ஸை வந்து பே பண்ணுறதுக்கு இல்லை. பட் இந்த ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான டேக்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, விதிக்கிறாங்க. ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, தீஸ் ஆர் ஆல் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி. முதல்ல நம்ம பார்த்தது அட்வான்டேஜஸ் ஆஃப் ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி. ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்னோட நம்பருக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கோங்க. அன்டில் தென், பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.